நேத்து நம்ம சம்பவக்காரர் பிடிஆர் நியூ எஜுகேஷன் பாலிசியை வச்சு ஒரு சம்பவம் பண்ணிவிட்டாப்ல. எங்கேயுமே சக்சஸ் ஆகாம முழுசா ஃபெயிலியர் ஆன மாடலை கொண்டாந்து சக்சஸ் ஆன மாடலை எடுத்துட்டு நான் சொல்ற ஃபெயிலியர் ஆன மாடல் எடுன்னா என்னங்க அர்த்தம்? சுயமரியாதைலாம் ரெண்டாவது, அறிவு இருக்கவங்க யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? என்னங்க பேசுறாங்க? தெளிவாக சொன்னார். எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருக்கவங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட நீங்க எப்படி படிக்கணும்னு கத்துக் கொடுக்குற மாதிரி இருக்கு. எங்கேயுமே அவங்க 2 3 அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக 2 மொழி கொள்கையை, இரட்டை மொழி கொள்கையை இங்க அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னா இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? ஆஹா, இந்த ஆளு பேச ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம சொல்ற பொய்யெல்லாம் ஈஸியா மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு பதர்ன ஆட்டுக்குட்டி வழக்கம் போல வைக்கிற ஒரு தற்குறி ஸ்டேட்மெண்ட் வைக்கிற பிடிஆர் பையன் இதெல்லாம் படிக்கிறாரு. பிடிஆர் உடைய பையனை பொறுத்தவரை எல்லா அமைச்சர்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் எல்லோருமே 3 மொழியில தான் படிக்கிறாங்க. எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் யாராச்சும் ஒருத்தர் பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு எம்பி எம்எல்ஏ இல்ல என் குழந்தை என் பேர 2 மொழி தான் படிக்கிறான், நான் தைரியமா பேசுவேன் பேசுறாங்களா? யாரும் பேச மாட்டாங்க. நான் தெளிவாக விளக்கம் என்று சொல்கிறேன். எனக்கு இருக்கிறது 2 புதல்வர்கள். என் அப்பா பேருக்கு 2 பேருக்கும் அவங்க 2 பேர் பிரிச்சு வச்சிருக்கேன். ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் எல்கேஜில இருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையை தான் படித்தார்கள். 52 லட்சம் பேர் வேணா தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறைய தனியார் பள்ளிகளும் சட்டம், அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாமும் 2 மொழி தான், அதுதான் எல்லாத்துக்கும் சமம். மிஸ்டர் ஆட்டுக்குட்டி அவர்களே வீட்டுல போய் நல்லா ரூம் போட்டு யோசிச்சு வேற ஏதாவது கேள்வியோட வாங்க. சும்மா போய் நான் டிவியில போய் பேசுவேன், நான் வாய் திறந்து பேசுவேன். அவர் தினமும் செய்யறதை சொல்றாப்ல.